இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மத்திய அரசு ரங்கசாமி ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆவேசமாக கூறினார். இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், காங்கிரஸ் தலைவர்கள் மக்கள் பிரச்சினையில் இந்த அரசு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியும் முதல்வர் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்வதாகவும், அவர் தொகுதியைச் சேர்ந்த 120 பேருக்கு மட்டும் வேலை அளித்துள்ள அவர் மற்ற தொகுதியில் 10 பேரையாவது வேலைக்கு ஏன் வைக்கவில்லை? தட்டாஞ்சாவடியில் மட்டும்தான் இளைஞர்கள் படித்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், மேலும் எல்லைப்பிள்ளை சாவடியில் மனு கொடுக்க சென்ற அவரது கட்சிக்காரர் நடுவீதியில் அடித்து துரத்தப்பட்டுள்ளார். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள் முதல்வர் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தை கொண்டுவர சொல்லி பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாகவும், சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு போன இந்த ஆட்சியை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். தலைமை செயலர், ஆளுநர் ஆகியோர் ஜனநாயக ரீதியாக இந்த ஆட்சியை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். மக்களுக்கு நடந்து வரும் அநியாயங்களை கண்டித்து அனைவரும் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று பேசினார். அப்போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சில கருத்துக்களை சொல்லி எனக்கு பிறகு மத்திய அமைச்சர் இதற்கு முத்தாய்ப்பாக இந்த பிரஸ் மீட்டிங்கை நடத்தி கொடுப்பார் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காங்கிரஸ் தலைவர் ஏவியை சொன்னது போல இந்த ஆட்சி வந்தவுடன் நாங்கள் எல்லோரும் ஒரே கருத்தாக கூறினோம். நாங்கள் 6 மாதத்தில் இந்த ஆட்சியை எந்த விமர்சனம் செய்ய மாட்டோம். ஆட்சிக்கு இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கோம். அவங்க எப்படி ஆட்சி இருக்கிறார்கள் என்று பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் என்று தான் சொன்னோம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். இருந்தாலும் அவருக்கு புதிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டதனால் அவகாசத்தை கொடுத்தோம். மிக ஜனநாயக உணர்வோடு கொடுத்தோம். ஆனால் அதை அந்த ஜனநாயக பண்பை, ஜனநாயக உணர்வை, ஜனநாயக வெளிப்பாடை ஏற்றுக்கொள்கிற அல்லது புரிந்து கொள்கிற சக்தி நம்முடைய முதல்வருக்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். மக்களை எதிர்த்து வேகமாக காரியம் செய்கின்ற பணியே விலகி இருக்கின்றார். எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல ஒரு சுமார் 100-120 பேரை விலகி இருக்கிறார். அதெல்லாம் அவர் தொகுதியில் தான். இதுல என்ன நாங்க சொல்ல விரும்புறோம்னா, நீங்க அப்படியா இருக்கிற 100 பேரை கூட தொகுதிக்கு 10 பேர் வச்சா கூட, உங்க ஆட்களே வச்சா கூட சந்தோஷப்படுவோம். இந்த முதலமைச்சரை எப்படித்தான் சகித்துக் கொண்டு இருக்கிறோம் நாம் என்னால் பொறுத்து வர முடியல. என்னை கேட்டால் இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர் அத்தனை ஒன்றாக சேர்ந்து இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கூட நான் சொல்ல வேண்டும். புதுவையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க 1688 போலீசாரை கூடுதலாக நியமிக்க
அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து விவாதிக்க டெல்லியில் நடந்த அனைத்து முதல்வர்கள் மாநாட்டில் தான் பேசியபோது புதுவை ஒரு பிரத்யேக புவியியல் அமைப்பை கொண்டு 56 கிலோமீட்டர் கடற்பரப்பை கொண்டு அமைதியும் சாந்தமும் நிறைந்த பகுதியாக விளங்குவதாகவும், இந்த அமைதியான சூழ்நிலை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதாகவும், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் காவல் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு புதுவையில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் 2313 கூடுதல் காவல் பணியிடங்கள் தேவை என மதிப்பீடு செய்துள்ள நிலையில், உள்துறை அமைச்சகமோ 625 பதவிக்கு மட்டுமே ஒப்புதல் அளித்துள்ளதால் எஞ்சியுள்ள 1688 பதவிகளுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், NCTC கட்டமைப்பும் செயல்பாடும் மாநில காவல் படையுடன் இணைந்து பணியாற்ற வேண்டுமே தவிர மாநில காவல்துறை அதிகாரங்களை பறிப்பதாக அமையக்கூடாது என்றும், புலனாய்வு, தேடுதல், கைப்பற்றுகை மற்றும் கைது செய்தலுக்கான அதிகாரங்கள் விவாதத்திற்கு உரியது என்பதால் கலந்தாய்வு மற்றும் விவாதங்கள் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும், புதுவை காவல்துறையில் புலனாய்வு துறையில் குறைந்த பணியாளர்கள் உள்ளதால் வெவ்வேறு படிநிலைகளில் 220 பதவிகளை உருவாக்க ஒப்புதல் அளிக்க வேண்டும். புலனாய்வு பணியாளர்களுக்கு புதுவையில் பயிற்சி மையம் அமைக்க வேண்டும். புதுவை காவல்துறை கள்ளநோட்டு வலைப்பின்னல் கண்டுபிடித்துள்ளது. மேலும் தேவைகளை எதிர்கொள்ள 2வது IRP படையை உருவாக்க இந்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், இந்திய அரசின் உதவியுடன் எமது அரசு அதன் தேவைகளை எதிர்கொண்டு இந்திய அரசு எடுக்கும் முயற்சிகளில் எமது அரசு தொடர்ந்து பங்கேற்கும் என்று பேசியதாக கூறினார். புதுவை மாநில நிதி பற்றாக்குறை சம்பந்தமாக முதல்வர் ரங்கசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை மாநிலத்திற்கு ஒன்று என்றால் கட்சியை தூர வைத்துவிட்டு எங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைந்து மக்களுக்காக ஒன்றாக சேர்ந்து போராடுவோம் என்றும், தற்போதைய ஆட்சியில் 2011-2012 நிதியாண்டின் திட்டம் சாரா நிதியான 4830 கோடியில் 3742 கோடி செலவிடப்பட்டு மீதம் 1888 கோடி செலவு செய்யப்படாமல் சரண்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் பட்ஜெட் போடப்பட்டுள்ள நிலையில் நிர்வாக சீர்கேட்டால் புதுவையில் 4 மாத காலத்திற்கு துணை திட்ட நிதி பட்ஜெட்டை நிறைவேற்றியிருப்பதாகவும், நிலைமை இப்படி இருக்க மத்தியில் இருந்து பணம் வருவதை நான் தடுப்பதாக குறை கூறுகிறார்கள் என்ற அவர், மேலும் மாநில நிதி பற்றாக்குறை சம்பந்தமாக முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணம், பணத்தை சரண்டர் செய்ததற்கான காரணத்தை அரசு சொல்ல வேண்டும். மேலும் புயல் நிவாரண நிதி முறைகேடு சம்பந்தமாக விசாரணை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகத்தை வலியுறுத்த உள்ளதாகவும், தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட முதியோர் உதவித்தொகை, வாஷிங் மெஷின், லேப்டாப், சென்டாக் நிதி எதுவுமே நிறைவேற்றாததால் இந்த ஆட்சியை இறக்கும் வரை வீதியில் இறங்கி போராடுவோம் என்று கூறினார். அப்போது முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை மாநில மக்கள் மத்தியில் புதுவை மாநில மக்களுக்கு நிர்வாகம் சரியாக நடக்காத காரணத்தினால் புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி சந்தித்து புதுவை மாநில மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் கட்சியை ஒரு புறம் தூக்கி வைத்துவிட்டு மாநிலத்துடைய பிரச்சனைக்காக ஒன்றாக சேர்த்து பாடுபடுவோம். மாநிலம் தான் எங்களுக்கு முக்கியம், அதற்கு பிறகு கட்சி. முதலாவதாக திரு ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதலாண்டிலேயே செலவு செய்யப்படாத, அதாவது 2011-12க்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகையில், அதாவது திட்டத்திற்கும் திட்டமில்லா செலவினங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை 4830 கோடி. அதுல செலவினங்கள் காட்டப்பட்டது 3742 கோடி. செலவு செய்யப்படாமல் உள்ள தொகை 1088 கோடி. அதாவது முதலாண்டிலேயே மத்திய அரசால் கொடுக்க புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக, வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகையில 1088 கோடியை இந்த அரசு செலவு செய்தது. ஆனால்
4 மாத காலத்திற்கு ஓட்டெடுப்பு வாங்கியிருக்காங்க. குறிப்பா தமிழகம், மேற்கு வங்காளம் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் புதுவை மாநிலத்தோடு தேர்தல் நடந்தது. அந்த மாநிலங்களில் பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது, தமிழகத்திலே பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது, ஹரியானாவில் பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. புதுவை மாநிலத்தில் பட்ஜெட் போடாததற்கு காரணம் என்ன? அதாவது இந்த 1088 கோடியை செலவு செய்யாமல் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை. நாராயணசாமி மத்திய அரசிலிருந்து பணம் வருவதை தடுக்கிறார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு ரங்கசாமி அவர்களும் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் நடத்தி வருகிறார்கள். புதுவை மாநில மக்களை பழிவாங்குகின்ற நடவடிக்கையை, அதாவது பதவிக்கு வந்த பிறகு மண்டைகடம் தலையில ஏறிவிட்டது. அதனால் நான் செய்வதெல்லாம் புதுவை மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியும் பார்த்துக் கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். தெருவில் இறங்கி போராடுவோம். புதுவை மாநில மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து நாங்கள் ஒற்றுமையாக புதுவை மாநிலத்தில் திரு ரங்கசாமியுடைய ஆட்சியை இறக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில் புதுவை காங்கிரசாரும் திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளது புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முதல்வர் ரங்கசாமி முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க டெல்லி புறப்பட்டு சென்றார். மாநாட்டில் பங்கேற்ற பின் பிரதமர் மன்மோகன் சிங், உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், மின்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே உள்ளிட்டவர்களை சந்தித்து புதுவை நிர்வாக விஷயங்கள், தானே புயலுக்கு கூடுதல் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேச உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியுடன் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன், மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோரும் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றனர். அவர்கள் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட அமைச்சர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். அப்போது புதுவை அரசியல் நிலவரம், 4000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம், தானே புயல் நிவாரண முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு புகார்களை தெரிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. புதுவை முதல்வரும் காங்கிரசாரும் ஒருசேர டெல்லி புறப்பட்டு சென்றது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ஏம்பலம் தொகுதியில் கட்டப்பட்ட குடியிருப்புகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி வாய்ந்த ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுவை ஏம்பலம் தொகுதி ஆதிதிராவிட மக்கள் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கம்பேட், பிள்ளையார்குப்பம்பேட், ஈச்சங்காடுபேட், வம்பாப்பேட், ஆலடிமேடுபேட், வள்ளுவர்மேடுபேட், கந்தன்பேட், சர்காசி மேடுபேட், ஆதிங்கப்பேட், குடியிருப்பு பாளையம்பேட், சேலியமேடுபேட், அரங்கனூர்பேட், நிர்ணயப்பேட் பகுதி ஆதிதிராவிட மக்களுக்காக இலவச மனைப்பட்டா வழங்க முந்தைய ஆட்சியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு குடிநீர் மற்றும் மின் இணைப்பு வழங்காத நிலையில் மனைப்பட்டா வழங்குவதற்கு தகுதி வாய்ந்த மக்கள் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தால் பட்டா வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் மாற்றப்பட்டு புதியதாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதனால் வீடோ மனையோ இல்லாத கிராமவாசிகள் பெயர் நீக்கப்பட்டு பிற கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுத்து உண்மையான தகுதி வாய்ந்த ஏம்பலம் தொகுதி ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஏம்பலம் தொகுதி மக்களுக்கு, பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக மேதகு துணைநிலை ஆளுநரை சந்திக்க போகிறோம். துணைநிலை ஆளுநரை சந்தித்து நம்முடைய ஏம்பலம் தொகுதியுடைய அனைத்து கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை, அடிப்படை வசதியிலிருந்து வீடு கட்டுகின்ற பட்டா வழங்குகின்ற திட்டம், நான் அமைச்சராக இருக்கின்ற போது 3000க்கும் மேலாக முன்னுரிமை சான்றிதழை வழங்கினோம். அந்த முன்னுரிமை சான்றிதழை வைத்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு, தகுதியானவர்களுக்கு அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் கட்டப்பட்ட வீட்டுகளை வழங்குகின்ற போது அந்த 3000 முன்னுரிமை சான்றிதழ் வழங்குவதற்கு வீடுகள் தகுதி அடிப்படையிலே வழங்க வேண்டும். இப்போது வந்துகின்ற அரசாங்கம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்காக அந்த வீடுகளும் பட்டா வழங்குவதை அந்தந்த கிராமத்தில்
வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளும் அவர்களுக்கு உடந்தையாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேதகு துணைநிலை ஆளுநரை சந்தித்து கிராம மக்கள் அனைவரும் பார்த்து தன்னுடைய குறைகளை சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லப் போகிறோம். பணியில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்களை ஒரு மாதத்திற்குள் பணியில் சேர்க்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் அரசுக்கு கெடு விதித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 ஊழியர்கள் தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பதிலளிக்கையில் அவர்களுக்கு மீண்டும் வேலை தருகிறேன் என்று கூறியபோது அதற்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை தர வேண்டும், ஒரு ஊழியரையாவது உடனே பணியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்போதைய ஆட்சியில் ஆட்கள் நியமிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியபோது மருத்துவக் கல்லூரியில் மட்டும் சங்கம் பதிவு செய்து ஆட்களை நியமித்ததாக தெரிவித்தனர். ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தகவல்களை சேகரித்தபோது பாண்லேயில் 23 ஆண்களும் 36 பெண்களும் அரசு நிறுவனமான பல் மருத்துவக் கல்லூரியில் 41 நபர்களையும் நியமித்துள்ளனர். நிதி பற்றாக்குறை என சொல்லும் இந்த அரசு புதியதாக ஆட்களை மட்டும் எப்படி வைத்தார்கள்? இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற அவர், மேலும் பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஊழியர்களை ஒரு மாதத்திற்குள் பணியில் சேர்க்க வேண்டும், இல்லையெனில் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று கூறினார். அப்போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். நீங்கள் அவர்களுக்கு ஒரு கால கட்டாயத்தை தர வேண்டும், கால அட்டவணையை தர வேண்டும். அந்த அட்டவணையானது இந்த மாதத்தில் இவ்வளவு பேருக்கு நாங்கள் தருகிறோம் என்று வாக்குறுதியை தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஆனால் அவர்கள் அந்த வாக்குறுதியை தரவில்லை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்திலேயும் இவ்வளவு பேருக்கு கொடுத்துள்ளேன் என்று வாக்குறுதியை தர வேண்டும். அதற்கு ஆரம்ப கட்டமாக நீங்கள் ஒருவருக்காவது, ஒரே ஒரு நபருக்காவது வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கும் அவர்கள் எந்த விதமான வாக்குறுதியை தரவில்லை. ஆனால் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் பேசும் நேரத்தில் நான் மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான் ஆட்களை வேலையில் வைத்திருக்கின்றேன், அதுவும் சொசைட்டி மூலமாகத்தான் நான் வைத்திருக்கின்றேன், நான் வேறு எந்த இடத்திலையும் வைக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக அந்த உறுப்பினர்கள் அந்த கேள்வியை கேட்டுப்பட்டு விடுகிறார்கள். பால் கூட்டுறவு ஒன்றிய சங்கத்திலே ஏறக்குறைய 23 பேரும், பெண்கள் 36 பேரும் வைத்திருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய பல் மருத்துவக் கல்லூரியிலே ஏறக்குறைய 41 பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சட்டமன்றத்திலே யாரையுமே வைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தினை கூறினார்கள். நாங்கள் ஆளுநரிடத்திலே நாங்கள் இதைதான் எடுத்து கூறினோம். நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் ஆளுநர் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொசைட்டி மூலமாக வைத்திருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ஆனால் சொசைட்டி இல்லாமலேயே கூட்டுறவு சங்கத்திலேயே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார். அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய பல் மருத்துவமனையிலேயும் வைத்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றனர். இதைத்தான் இன்றைய தினமும் நாங்கள் வலியுறுத்திக் கொள்கின்றோம். புதுவை திருபுவனை ஸ்ரீ வரமங்கை நாயகி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் பிப்டிக் தலைவர் அங்காளன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை திருபுவனையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வரமங்கை நாயகி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. இதனை முன்னிட்டு பெருமானுக்கும் தாயாருக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டு மணமக்கள் கோலத்தில் தாயார் பெருமானின் திருக்கல்யாண வைபோகம் மேலதாள இன்னிசை முழங்க நடந்தது. இதில் பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு ரசித்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றனர். விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பிப்டிக் தலைவருமான அங்காளன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.